ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரிங் டிசைன் அண்ட் மானுவலா எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே 15 இதில் இருக்க எல்லாமேவா? இது மட்டும் உண்மையாக இருந்தா இவன் தான் எங்களோட விஐபி கஸ்டமர். இந்த 15 டைப்பில் இருக்க எல்லாத்தையும் வாங்க 6 மில்லியன் ஏன் செலவாகும். நான் அந்த ப்ளூ ஸ்னேக் கேங்க்கு வட்டி முதல் மாதம் செலுத்ததுக்கப்புறம் கூட என்கிட்ட 9 மில்லியன் கையில் காசு இருக்குது. நான் என் டிவைன் ஐயை வச்சு கேல்குலேட் பண்ணேன். இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு போர்ஷன் செய்யலாம், ஆனால் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறதுல அந்த கடை ஓனர், வா இங்கே உட்காரு, போர்ஷன் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுக்கிறோம், அதுக்குள்ள நம்ம செய்ய போகிற டீலை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்படி ஹீரோட்ட சொல்லிட்டு பக்கத்தில் அந்த பொண்ணை பார்த்து, இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் போய் வேற ஸ்லாட் எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணும், இது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து, அந்த 15 வகையான போர்ஷனையும் வாங்குறியா அடுத்த மாதமும்? ஏன்னா எங்கள் ஸ்டாக்கை ரீஃபில் பண்ண எங்களுக்கு ஒரு வாரம் ஆகும். அதோட நீங்கள் இப்போ எப்படி பே பண்ணலான் இருக்கீங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும், சரி இன்னைக்கான இன்க்ரீடியன்ஸோட விலை எவ்வளோ அப்படிங்கிறான். எங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக்கை வச்சு பார்த்தா அது 6.6 மில்லியன் எண் இருக்கும். இருங்க நான் இதுக்கும் எண்ணி பார்க்குறேன். ஆனால் இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் 6.6 எண் செலுத்துறதே நல்லது. அதுக்கு ஹீரோவும், நான் 9 மில்லியனாக கொடுத்துட்றேன். மீதி இருக்கிற 2.4 மில்லியனையும் நான் நெக்ஸ்ட் மந்த் எடுத்துக்கிறேன். அதனால் ப்ளீஸ் இதை எடுத்துக்கங்க. மிச்சத்தை நான் அந்த மாத கடைசியில் செலுத்திடுறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு வேணா நான் கான்ட்ராக்ட் பேப்பரில் கூட சைன் பண்ணுறேன். நான் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இன்க்ரீடியண்ட்டை இந்த விலையில தான் வைக்கணும், வேற யாருக்கும் விற்கவும் கூடாது. அது இந்த ஒப்பந்தத்துலையும் நான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த ரூல்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த 15 பொருட்களோட விலையும் எப்பயும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். எங்கள் கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதனால் விலையை நாங்கள் அடிக்கடி உயர்த்திட்டுலாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும், எனக்கு புரிஞ்சது, அப்படின்னா அவங்க கூட பிஸ்னஸ் நான் வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான பொருள் மட்டும் கிடச்சதுன்னா இன்றைக்கி நைட்டே இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். நான் ஃபியூச்சரில் இன்க்ரீடியன்ட்டோட ப்ரைஸ்லாம் ஸ்கை ராக்கெட் மேலே உயர்ந்து போகும். அந்த நேரத்தில் இப்படி ஒரு ஒப்பந்தம் தான், அதை நினச்சி நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி அதை ஒரு கட் பண்ணி ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டை தான் கட்டுறாங்க. இந்த லேப் இது ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்னு பார்த்து சொல்கிறான். இங்கே வந்த கரீனா, சேர்மன் தான் சொந்த காசை போட்டு இதெல்லாம் செஞ்சார் நான் கேள்விப்பட்டேன். அவரை பார்த்தா நான் நன்றி சொல்லணும். பிரதர், உனக்கு போர்ஷன் உருவாக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சரி இந்த லேப் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவும், அஃப்கோர்ஸ் நான் சேர்மன் சியோஷிக்கு நிறைய தடவை ஃபேர்வர்ட் பண்ண திட்டமிட்டிருக்கேன். நான் ஏன் இந்த லேபை கிரியேட் பண்ண சொன்னா, நான் உனக்கு முன்னாடி கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்ற தான். அந்த ஓல்டு டேஸ் போல் உன்னை நான் மறுபடியும் சிரிக்க வைப்பேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது கரீனா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு ஹீரோவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது முடிகிற வரைக்கும் காத்துரு. சரி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதனால் எனக்காக வெளியே வெயிட் பண்ணு அப்படிங்கிற ஹீரோ. அதுக்கு அப்படின்ட்டு அவன் வீல் சேரை தள்ளி வெளியே விட்றான். கரீனாவும், கமான் பிக் பிரதர் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ, சாரி எனக்கு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு வெளியே தள்ளி கதை சாத்தி போடுறான். சரி இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் இங்கே ஏதோ பண்ணுறான். அது மூலிமா அவன் இன்வெர்ட்டரில் இருந்த எல்லாமே வெளியே வந்துடுது. அது ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு பேசிக் லேட்டு செய்ய ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. அப்புறம் 2 போர்ஷன் உருவாக்க 6 இன்க்ரீடியன்ட் தேவை. என்னோட டிவைனை நம்ப முடியாத அளவு அது இந்த உலகத்தில் கூட இன்க்ரீடியன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிடுது. அது மட்டும் இல்லாமல் எப்படி ரிஃபைனிங் பண்ணுறதும் எனக்கு சொல்லி தருது. இதில் போட்டிருக்கபடி பார்த்தா ஹேண்ட் கிராஸையும் இன்வாயினையும் 1:3 ரேஷியோவில் நான் சேர்க்கணுமா? 3 ரேஷியோ அப்படின்ட்டு அதை ஒரு பீகனில் சேர்க்குறான். சரி இப்போ இதை சூடு பண்ண வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியான மிஷின் தான், ஆனால் இது போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் இந்த உலகத்தோட நார்மல் ரிஃபைனிங் இதோட முடியுது. ஹீட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதும் இதை செக் பண்ண வேண்டியதான். ஆனால் இந்த போர்ஷனில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபெயில் ஆகும். அதோட இதில் பாஸ் ஆகிற ரேட் ரொம்ப கம்மி. இதெல்லாம் சீக்கிரம் முடிக்க ஷாமான் டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டியதான். இதை நான் பயன்படுத்துறது மூலயமா எனக்கு சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கும். அதோட இதோட எஃபெக்டும் அதிகமாகும். நான் திரும்பி வரதுக்கு முன்னாடி வாங்கின பேசிக் ஸ்டாஃப் அதை இப்போ என்னால் பயன்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்த நான் விடுவிக்க என் டிவைன் ஹேமரை நான் அந்த உலகத்திலே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல நேரம் ஸ்டாப் ஆயிருக்கிறதுனால அதை நினச்சி நான் கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிற ஹீரோ. அந்த ஸ்டாஃபை வச்சு ஃபியூஷன் ஆரம்பிச்சுட்டே சொல்கிறான், இந்த உலகத்தில் இந்த டெக்னாலஜி என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி அவன் யூஸ் பண்ணுறதுனால ஃபியூஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. 20, 30, 90ன்னு பார்த்த ஹீரோ, சயின்ஸும் மேஜிக்கும் இருக்கு, இது இந்த ஃபியூஷனை ரொம்ப வேகமாக்கிடுச்சு அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சிச்சு, சரி இது எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது அவ்வளோலாம் ஒன்றும் மோசமாக தெரில, சரி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறான். அந்த ஹீரோ குடிச்சதுனால ரெக்கவரி ஸ்பீட் 42% இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் டேமேஜ் ரெடியூஷனும் 12% இன்க்ரீஸ் ஆகுது 10 நிமிஷத்துக்கு. அதை பார்த்த ஹீரோ, இது ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கேப்சூல்லாம் இதை அச்சீவ் பண்ண வாய்ப்பே இல்லை. அனதர் வேர்ல்ட் ஃபார்முலா ரொம்ப சூப்பராக இருக்கு, இது டேஸ்ட் ரொம்ப மோசமாக தான் இருக்கு, இதை நான் கேப்சூலாக மாற்றிட வேண்டியதான். 2 உலகத்துலையும் நிறைய வழி இருக்கு என் எக்ஸ்பெரிமெண்ட்காக. சரி இதெல்லாம் நான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் மார்க்கெட் நல்லா இருந்தா என் திட்டம்படி தான் எல்லாமே நடக்கும். சீன் அதோட கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு கேவ் கிட்ட தான் கட்டுறாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் போக போக ரொம்ப கஷ்டமாயிட்டே வருது. இந்த சீக்ரெட் கேட் என்னதான் அதிக லூட்டு கொடுத்தாலும் இது ரொம்ப பெருசாகவும் இருக்கு. இருந்தாலும் எங்கள்கிட்ட நார்மல் கேப்சூல் தான் இருக்கு, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்ம போதுமான அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த நேரத்தில் ஹீரோ ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு அவன் மூஞ்ச மறைச்சிட்டு வரான். இந்த இடம் கரெக்டாக இருக்கும், இந்த கேவ் கிட்ட தான் அதிக அட்வென்ச்சர் இருக்காங்க. அங்கே வந்து ஹீரோ அவன் கடையை திறக்கிறான். பார்த்த ஒருத்தனும், இங்கே போறியா ஒரு டிராவல் மெர்ச்சன்ட், இவன் அவன் வச்சிருக்க எல்லா கேப்சூலையும் வித்துடலாம்னு நினைக்கிறானா? என்ன ஒரு முட்டாள். கேப்சூல் பிஸ்னஸ் 3 பெரிய கம்பெனி தான் நடத்திட்டு இருக்கு. அதோட அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஷாப்பில் வாங்குறது தான் சேஃபாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது எப்படி கள்ளதனமாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோ, எல்லாரும் இங்கே கவனிங்க, உங்கள் கேப்சூல்
உங்களுக்கு திருப்தியா இல்லையா? அப்போ எங்கள் கேப்சூலை பயன்படுத்துங்க. இந்த 6 கேப்சூல் அட்வென்ச்சருக்காகவே கிரியேட் பண்ணது. முதல்ல வரவங்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிறான். அதை பார்த்த ஒருத்தனும் புதிய கேப்சூலோ இது அந்த 3 கம்பெனிலேட்டு வந்திருக்குமா? அதுக்கு இன்னொருத்தனும் இல்லை, அவங்க அந்த ஸ்பெசிஃபிக்கான ஷாப்பில் தான் விற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புது ப்ராடக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அங்கே ஒருத்தன் ஹீரோ கிட்ட வந்து, இந்த மாதிரியான கேப்சூல் தான் எங்களை மாதிரி அட்வென்ச்சருக்கு உயிர் நாடி மாதிரி, இது மாதிரி எதுனே தெரியாத ப்ராடக்ட்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதோட நீ அந்த பெரிய 3 கம்பெனியோட இது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும்னு நீ சொல்றியா? சரி, இது என்ன வகையான கேப்சூல், இது என்ன மாதிரி எஃபெக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறான். இது ஒரு பேசிக்கான கேப்சூல் தான். இது யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு ஹெச்பியும் எனர்ஜியும் ரெக்கவர் ஆக ஹெல்ப் பண்ணும். அதோட உங்கள் மேலே அட்டாக் வர டேமேஜும் இது குறைக்கும். இதை பற்றி மேலும் உங்களுக்கு வேணும்னா அங்கே கீழே அங்கே பாக்ஸ்லேயே இது இருக்கு. இதில் ஒரு பெட்டியில் 6 கேப்சூல் இருக்கும். அதோட ஒரு பெட்டியோட விலை 24,000. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 10 பெட்டி வரைக்கும் வாங்கலாம். என்னது 6 கேப்சூல் 24,000? அதோட இது வாங்குறதுக்கு லிமிட் வேற இருக்கா? நீ என்ன பைத்தியமா? அதோட அந்த 3 பெரிய கம்பெனியோட பிளட் கேப்சூலே வெறும் 20,000 தான். அதுலயும் அதில் 10 இருக்கும். நீ என்ன ஜோக் பண்றியா? இங்கேட்டு ஓடிப்போ, உனதான் கேட்க எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறான். கேட்ட பின்னாடி இருந்தாலும் இவன் இப்படி நடந்துக்கிறான், ரொம்ப எரிச்சலாத்துறான். அப்போ விற்கிறது அந்த 3 பெரிய கம்பெனியோட விலை அதிகமாக இருக்கு. இது எப்படி ஸ்கேமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவமான ஹீரோஸ்லாம் உன் ஸ்டாலை உடைக்க போகிறாங்க அப்படிங்கிறானோ. அப்படின்னு பெருமூச்சு விட்டுற, என் கிட்ட கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை வேணால் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு பிடிக்கலாம், என் ஸ்டாலை உடச்சியாங்க அப்படிங்கிறான். இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த மொத்த பெட்டியும் நீங்கள் தான் வாங்கணும் அப்படிங்கிறான் ஹீரோ. இங்கே இருந்தவனும், சரி இதை நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் இது மட்டும் லோ குவாலிட்டி ப்ராடக்டாக இருந்துன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த முட்டாள் பந்தயம் கட்டுறான். சிரிப்பு தான் வருது. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சர் 24,000 கொடுத்து வாங்குவானா அப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் அவன் கண்டுக்காம, சரி இப்போ நான் சாப்பிட்டு இது எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சாப்பிட்றான். அதை அவன் சாப்பிட்டதும் ஹீரோக்கு அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வருது. அதை பார்த்தா அவன் வாயை பொழுது நிற்கிறான். இது அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும், இது உங்கள் ஹெச்பி எனர்ஜி ரெக்கவர் ஸ்பீட் ஆஃப் 45% இன்க்ரீஸ் பண்ணுது. அதோட உங்களுக்கு டேமேஜ் வருது 12% குறைக்குது. இப்போ சொல்லுங்க, இந்த கேப்சூல் இந்த விலைக்கு ஒர்த்தானு? அவன் வாயை முடிவிட்டு நிற்கிறான். அதை கேட்ட இன்னொருத்தனும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படிப்பட்ட எஃபெக்ட்லாம் இது கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்றது மட்டும் உண்மையாக இருந்தா இது அந்த பெரிய 3 கம்பெனி தயாரிக்கிறதோட சிறந்தது. அதே மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வெறும் 10% தான் ஹெச்பியை ரெக்கவர் பண்ணும். ஸ்டாமினாவை வெறும் 12% தான் ஏற்றி தரும். ஹெச்பி அப்புறம் ஸ்டாமினா ரெக்கவரி அதிகமாக இருக்கு. இதில் டேமேஜ் ரெடியூஸ் வர. இப்படி யோசிச்சு பார்த்தோன்னு ஹீரோகிட்ட வந்து, நைஸா இந்த ஹோல் பாக்ஸையும் வாங்கிக்கிறேன், இது இல்லாமல் எனக்கு ஒரு 10 பாக்ஸ் கொடு, இதுதான் என் ஹீரோ கிரெடிட் கார்டு, இதை வச்சுட்டு எனக்கு 10 பாக்ஸ் கொடு அப்படிங்கிறான். மொத்தமாக 2,40,000 ஆச்சு. அதை அவன் ஹீரோ கிரெடிட் கார்டு நான் எடுத்துக்கிறேன், இந்த அவன் 10 பெட்டி, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு ஹீரோ கொடுக்குறான். அவனும் தேங்க்யூ வெரி மச், நாளைக்கு வருவீங்களா, எந்த நேரத்தில் வருவீங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ கிட்ட கூட்டமாக போய், எனக்கும் ஃப்ரீ சாம்பிள்லாம் கொடு, ஃப்ரீ சாம்பிள் இருந்ததில்ல, நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச அவன் இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பான்னு தான் நினைக்கிறேன், எனக்கும் ஒன்று கொடு, இது ஒரு ஸ்கேமாக இருந்துன்னு வச்சுக்க, நீங்கள் எனக்கு காசு கொடுக்குற அப்படிங்கிறானு. ஆனால் இன்னும் 5 ஃப்ரீ சாம்பிள் தான் இருக்குது அப்படிங்கிறான். அதையும் ஆளுக்கு ஒன்று வாயில் போட்டுக்கிறானுவோ. அவனுக்கு அதே மாதிரி எஃபெக்ட் வருது. அதை பார்த்து, அதை பாருங்க அப்படின்னு கத்துறாங்க. எல்லாம் பார்த்துட்டு, என்னோட பார்த்து ஸ்கேன் பண்ணு, எனக்கு 10 பாஸ் கொடு, எனக்கு 10 பாஸ் கொடுன்னு எல்லாம் அடிச்சுக்கிறானு. தேர்ந்து பார்த்தோம், அந்த கேப்சூல் ரொம்ப அமேசிங்காக இருக்கான், எப்படியாவது ஒரே ஒரு பாக்ஸாவது வாங்கணும், ஒரு பாக்ஸ் இல்லை 10 பாக்ஸாவது வாங்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கத்திட்டு ஓடுறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தா ஹீரோ, எல்லாம் லைன்ல இல்லைங்க, ஒரு ஆளுக்கு 10 பாக்ஸ் தான் அப்படிங்கிறான். பார்த்தா மற்றவங்களும், இது என்னதான் விலை 2 மடங்கா இருந்தாலும் இது ரொம்ப வேகமாக விற்று போகுது, சீக்கிரம் வாங்க, இது கொஞ்சம் தான் இருக்கு, இது மட்டும் உங்களுக்கு கையில் கிடச்சுன்னு வச்சுக்க, உங்களுக்கு லக்கு தான், நம்ம டீமில் இருக்கிற எல்லாம் வர சொல்லு, அவங்க கையில் வச்சிருக்கிற விற்பாங்களோ வாங்குவாங்களோ, எனக்கு காசு வந்தாகணும் அப்படிங்கிறான். எல்லாம் என் பிளான் படி தான் நடக்குது, இப்படியே பண்ணிட்டு இருந்தா 1 பில்லியன்லாம் சம்பாதிக்க வைக்காது. என்னோட ஃபர்ஸ்ட் கட்டமாக இந்த கேப்சூல்லாம் நல்லாவே வேலை செஞ்சுச்சு, இதோட எஃபெக்ட் இது மூலயமா என் பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறான் ஹீரோ. அப்படி மட்டும் நடந்ததுன்னா அந்த பெரிய 3 கம்பெனிலட்டும் என்னை தேடி வருவாங்க அப்படிங்கிறான் ஹீரோ. ஹீரோ சொன்ன மாதிரி அடுத்த சீனில் ரெட்டர் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. இது அந்த 3 பெரிய கம்பெனியில் ஒன்று. அந்த கம்பெனியில் அந்த மார்க்கெட் பிளேஸை பற்றி வச்சுட்டு இருக்காங்க. இந்த வாரம் என் கம்பெனி உட்பட அந்த 3 கம்பெனியோட விலையும் பாதியாக குறைஞ்சிடுச்சு, அதில் வித்துட்டு இருந்த கேப்சூல் விலைலாம் பாதியாக குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறான். உங்களுக்குலாம் தெரிஞ்சதான் அந்த டார்க் கேப்சூல் வந்ததுதான் இதுக்கெல்லாம் காரணம். இதை நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டோம், இது அந்த பெரிய 2 கம்பெனியோடது இல்லைன்னு. இப்போ விற்கிறதுனா ஹெச்பி கேப்சூல், எனர்ஜி கேப்சூல், மானா கேப்சூல் தான். இதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் பெரிய அளவு காசெல்லாம் ஒதுக்கியிருக்கோம். ஆனால் இந்த 3 கேப்சூலும் இப்போ ஹீரோக்கு மத்தியில் பிரபலமாகிறது ரொம்ப கஷ்டம். அதோட இந்த மருந்தை வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணல, எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, இது ஒரு பெரிய குழு செஞ்சு தான் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிச்சோம். இவ்வளோ ஹை குவாலிட்டியான கேப்சூலை ஏன் டார்க் கேப்சூல்னு அழைக்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல அப்படிங்கிறான். ஆமாம், இந்த 3 வகையான கேப்சூலும் ஒரே குழு தான் உருவாக்கிருக்குன்னு இதில் தெளிவாக தருது. அதிர்ஷ்டவசமா இதை செஞ்சது எங்கள் போட்டி நிறுவனம் இல்லை. அப்படி மட்டும் இருந்ததா அவங்க தான் அந்த மார்க்கெட்டையே மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க. எசன்ஸை வச்சு கூட கரெக்டான இன்கிரீடியன்ஸும் அது எப்படி செய்கிறாங்களோ எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதோட இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜீனியஸ் யாருன்னு தெரில, அதோட அது யாருன்னு யாருக்குமே தெரில. அந்த நேரத்தில் கதவு திறந்துட்டு ஒருத்தி வந்து, இதெல்லாம் டார்க் கேப்சூல்னா 3 நிறுவனம் தயாரித்ததும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கணும், அவ்வளோ பார்த்து எல்லாரும் பிரசிடென்ட் அப்படின்னு தலை வணங்குறாங்க. இங்கே இருந்துக்கிட்டு, இந்த கேப்சூல் உருவாக்கின கேங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, ஏன்னா மற்ற 2 கம்பெனி இதுக்கு ஏதாவது மூவ் பண்ணியிருப்பாங்க, இதில் நீங்கள் பின்வாங்கவே முடியாது அப்படிங்கிறா. அதுக்கு அந்த கோட்ஸ் போட்டிருந்தவனும், இது யார் விற்கிறான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவங்க ஒரு இடத்தையும் ஒரு இடத்த விற்கிறாங்க, அதோட அவங்களை கண்காணிக்க கூட முடியல, இருந்தாலும் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லதை சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, அதுக்குள்ளே மற்ற கம்பெனியை கண்டுபிடிச்சிருவாங்க பிறகு அப்படிங்கிறாங்க. அவளும் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிட்டு எனக்கு கார் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணு அப்படிங்கிறான். அதுக்கு அவளும் எஸ் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஒரு டஞ்சன் கிட்ட தான்
தான் காட்டுறாங்க. நான் நார்மல் ப்ரைஸோட 10 மடங்கு அதிகமாக ப்ரைஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த 3 பாக்ஸ் என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு இன்னொருத்தன் நான் 20 மடங்கு செலுத்துறேன், நான் 30 மடங்கு செலுத்துறேன், என்கிட்ட கொடு அப்படின்னு கத்துறானு. இது பைத்தியாரத்தம் தான். இப்போ போட்டி அதிகமாகிடுச்சு, இப்போ வழக்கமான ப்ரைஸோட 30 மடங்கு அதிகமாக ப்ரைஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. இவர் யாராக தான் இருப்பார் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அவன் இந்த மாதிரி கேப்சூல் செய்கிறதுல ஜீனியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எஃபிஷியன்சி அனதர் லெவலில் இருக்குது. ஒரு வாரம் படித்து எல்லாம் என் திட்டப்படி தான் நடக்குது. இங்கே அவங்களுக்காக நான் தூண்டி போட்டுட்டேன், இனிமேல் அதில் மாற்றவங்க வரத்துக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியதான். அந்த நேரத்தில் ஒரு சத்தம், நான் இதுக்கு 100 டைம்ஸ் பே பண்ணுறேன், அதை என்கிட்ட சேல் பண்ணு அப்படிங்கிறா. 100 டைமா அப்படின்னு எல்லாம் வாயை புழுக்கிறாங்க. அடுத்து அந்த பிரசிடென்ட் வந்து, உங்களுக்கு வேணும்னா உங்கள் விலை மதிப்பில்லாத 10 நிமிஷத்தை நான் இப்போ 100 மடங்கு பே பண்ணி வாங்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறா. அதை பார்த்து ஹீரோவும் பெரிய மீன் மாட்டிச்சு அப்படிங்கிறான். அடுத்த சீன் காருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்காக 10 நிமிஷம் ஒதுக்குனதுக்கு நன்றி. சரி, இப்போ நம்மளை பற்றி அறிமுகப்படுத்துக்கமா, நான் தான் மீனா, ரெட் டயர் கம்பெனியோட பிரசிடென்ட். அதுக்கு ஹீரோ நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த 3 பெரிய கம்பெனியில் ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட் இந்த எங்கேலா. அவள் வாய்ஸை வச்சு இது கண்டுபிடிக்க வைக்குது. அவள் என்னதான் அவன் ஐடென்டிட்டியை மறைச்சானோ அவள் வாய்ஸை வச்ச சொல்லுவேன், அவள் ஒரு நடுத்தர பெண் தான். நேரத்தில் அந்த பிரசிடென்ட்டும், சரி நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வரேன், நீ விற்கிற அந்த 3 வகையான கேப்சூலோட ஃபார்முலாவை நான் வாங்க விரும்புகிறேன். அதுக்கு ஹீரோ 10 மில்லியன் யோன் அப்படிங்கிறான். அதுக்கு அவ்வளோ 10 மில்லியன் யோனா, இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது, இதோடய எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடும் பிறகு. சரி, இதை பற்றி உங்க கூட இருக்கவங்களோட பேச வேணாமா, உங்களோட ரெட் டயர் கம்பெனி எங்கள் நேர்மையை வெளிவைக்க வந்திருக்கோம், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வேணா 3 பில்லியன் தரேன், நீங்கள் தர அந்த கேப்சூலோட ஃபார்முலா இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறான். அவன் காசு அதிகமாக்க பார்க்குறான். இந்த 10 பில்லியனை வச்சு நான் 50 ஆவரேஜ் ஃபார்முலா வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த கேங்கோட லீடராக இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கிறவும், இல்லை நான் 10 மில்லியனுக்கு கீழே குறைக்க மாட்டேன், அதோட எனக்கு கூட்டாளின்னு யாரும் இல்லை, இது 3த்தையும் நான் தான் தயாரித்தேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா, இந்த கேப்சூல் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு காம்படிட்டிவாக வந்து நிற்கும். அதோட இந்த ரெட் டயர் இப்போ உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவன் சொல்கிறது உண்மைதான், இவன் ஒரு மெடிக்கல் ஜீனியஸ் தான், அதுக்கு அவளும் பெரிய நெருக்கடியா, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறா. 3 பெரிய கம்பெனி தான் இந்த கேப்சூல் மார்க்கெட்டை வச்சிருக்கு. ரெட் டயர் அந்த 26 வருஷத்தோட உச்சமான 26 ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறான். ஏன்னா உங்களோட ப்ராடக்டோட எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே வருது, மற்ற 2 கம்பெனியோட எஃபிஷியன்சி அதிகமாகுது, காஸ்ட்டும் அதிகமாகுது, அதனால தான். அதுக்கு அவளும், இதெல்லாம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தானா, அப்போ நான் வருவேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் சொன்ன மாதிரி தான் ரெட் டயர் கம்பெனி அது நெருக்கடியில் தான் இருக்குது, அதோட மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்து, வேற என்ன அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, என்னோட கேப்சூல் இந்த மார்க்கெட்டே திருப்பி போட்டுருச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த ரெட் டயர்ட்ட மட்டும் இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா நீங்கள் தான் மார்க்கெட்டே டாமினேட் பண்ணுவீங்க, அதோட மற்ற 2 கம்பெனியும் என் ஃபார்முலா எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, இப்போவும் 10 மில்லியன் நீங்கள் அதிகம் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ப்ராஃபிட் பற்றி தெரிஞ்சிருக்கு, நெருக்கடியை பற்றி தெரிஞ்சிருக்கு, அதோட இவன் அதிகமாக கணிக்கிறான். இது போலாம் பார்த்தா இவன் எப்படி ஒரு மான்ஸ்டர் ஜீனியஸாக தான் இருப்பான். 10 மில்லியன் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதில் நாங்கள் நியாயமாக இருக்கிறதுனால உன் பேர் தெரிஞ்சுக்க நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ, தேவையில்லாத சிக்கலை தடுக்க தான் நான் என்னை மறைச்சி வச்சிருந்தேன், ஆனால் இதுக்கு முன்னால் அவசியம் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, ஆனால் இதை ரகசியமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். என் பேர் சுயோஷி, நான் உங்களோட வேலை செய்ய ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் மிஸ் மீஷா. அதை பார்த்தா அவளும், நீ ரொம்ப எங்கே இருக்க, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு கை கொடுக்குறாங்க. இந்தாங்க 10 மில்லியன் கிரெடிட் கார்டு, இதில் ஏற்கனவே உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அதனால் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த பட்லர் கொடுக்குறாரு. ஹீரோவும் அதை வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறான். அவனுக்கு 10 மில்லியன் கொடுக்கறது சரியா, அது ரொம்ப பெரிய தொகையாச்சே. ஃபஸ்ட்டு நான் இது ஒரு முதலீடாக இருக்கும்னு தான் நினச்சேன், ஆனால் அவன் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த 10 மில்லியன் யான் இது ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அவன் இந்த வயசில் இவ்வளோ அழகாக மருந்துகளை உருவாக்குறான், அவன் எதிர்காலத்தில் எப்படி வளருவான்னு யாருக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஜீனியஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் பார்த்தாது. இந்த டீல் மட்டும் கரெக்டாக இருந்தா இவன் தான் ரெட் டயரோட சேவியர். அவன் அஃப்கோர்ஸ் உங்கள் ஜட்ஜ்மெண்ட் தான் எப்பயும் பிரசிடென்ட் அப்படிங்கிறான். நீங்கள் உங்கள் யங் ஏஜ் லேட்டு ரொம்ப புத்திசாலியாகவும் திறமையாகவும் இருந்தீங்க, அதனால தான் உங்கள் அப்பா இந்த கம்பெனியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கு அவளும், டாமி இதை ஸ்டாப் பண்ணு, நம்ம ஃபார்முலா வாங்கியாச்சு, இப்போ எதிர்த்தாக்குதல் பண்ணதுக்கான நேரம் இது, சீக்கிரமாக கம்பெனிக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அடுத்தது மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை முடிவு பண்ணோம். அதுக்கு அந்த பட்லரும், எஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறா. அந்த சீன் அதோட கட் பண்ணி நம்ம சேர்மனை தான் கட்டுறாங்க. அவர் வாய் பிழுந்துட்டு இருக்காரு. என்னது, என்ட்ரி ஃபீஸுக்கு தேவையான அந்த 10 பில்லியன் அதுக்குள்ளே சம்பாதிச்சிட்டியா, ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி பண்ண அப்படிங்கிறாரு. ஹீரோவும், சேர்மன் சியோஷி உங்கள் வாய்ஸை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறான். வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நீங்கள் இப்போ 10 மில்லியன் நான் சொன்னீங்க, அவன் எப்படி 10 மில்லியன் சம்பாதிச்சிருப்பீங்க, அப்படியே அன்றைக்கி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிது, அது மூலியமா நான் ஒரு டீல் மேக் பண்ணேன், இந்தாங்க இந்த கார்டில் 10 மில்லியன் இருக்குது, இதை வச்சு அந்த என்னை புக் பண்ணிவிடுங்க. அதை வாங்கிட்ட சேர்மனும், அடுத்த தடவை இந்த லிட்டில் டீலுக்குலாம் அவங்க கூட நான் வரட்டா, நீங்கள் போக போக இன்னுமே புதிராக தான் மாறுறீங்க. அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம, நான் ஏலத்தில் போகிறதுக்கு முதல் நிபந்தனை இது மூலயமா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, என் 2வது நிபந்தனை சி கிளாஸ் ஹீரோவை மாறுறது. அந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டில் டாப் 3 வந்தால் அந்த சி கிளாஸுக்கு நான் பதிவு பண்ணலாம், சரிதானே? நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு நான் நினச்சேன். சூப்பர் நோவா போட்டிக்கு நீங்கள் உள்ளே போக குறைஞ்சது 2 பப்ளிக் டென்ஷன்லையாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்கணும். ஆனால் இதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காதீங்க. அந்த சூப்பர் நோவா டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது நாளையோட முடியுது. டாப் 3லலாம் நீங்கள்
நீங்கள் வரணும்னா இங்கே நிறைய தடவை அதை பண்ணியிருக்கணும், அதுக்கெல்லாம் இப்போ வழியே இல்லை அப்படிங்கிறான். இல்லை அதான் ஒரு நாள் இருக்க, நான் நாளைக்கு காலையிலேயே போய் அந்த பப்ளிக் சார்ஜர்லாம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படி ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட முடியுது காய்ஸ். வீடியோ ரெகுலராக வருமானு இனிமேல் டவுட்டு தான் இருந்தேன் காய்ஸ். எனக்கு வர செவ்வாய் வேறு எக்ஸாம் இருக்குது, நான் அதுக்கு படிக்கணும், அதனால் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ரெகுலராக இல்லைனா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் வந்துக்கிட்டே இருக்கும்.